நம்முடைய பிதாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. விசேஷ விதமாக நிறைவேறும் நீதி என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியங்களை பார்த்துட்டு இருக்கோம். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 79 பாகங்கள் நம்ம கடந்து போயிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாகம் பார்த்தீங்கன்னா 80ஆம் பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். கடைசியாக எந்த தலைப்பின் கீழே பார்த்துருந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓய்ந்து போன அந்நிய பாஷை என்ற தலைப்பின் கீழாக ஒரு சில உண்மைகளை பார்த்துருந்தோம். அதில் என்ன பார்த்துருந்தோம்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இன்றைக்கு பேசக்கூடிய அந்நிய பாஷைக்கும் வேதாமத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்ற உண்மைகளை பார்த்துருந்தோம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு பார்த்தீங்கன்னா உபவாசம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பில் சில அநேக ஆச்சரியமான உண்மைகள் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கவனிக்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உபவாசம் சொல்லக்கூடிய இந்த ஒரு முறைமையை உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் நோன்பு அப்படின்னு சொல்கிறாங்க, உண்ணா நோன்பு அப்படின்னு சொல்கிறாங்க, விரதம் உண்ணாவிரதம் சொல்கிறாங்க, லெந்து காலத்தில் செய்யக்கூடிய முறைமைகளை பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி அநேக வகையில் பார்த்தீங்கன்னா இதை உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. எதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது உலகத்தில் ஏதோ ஒரு தனி மனுஷனோ ஏதோ ஒரு மக்களோ அமைப்புகளோ சேர்ந்து தனி மனிதனுக்கிட்ட அல்லது அமைப்பு அல்லது அரசாங்கத்துக்கிட்ட ஏதோ எதிர்பார்க்கறதுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இதை செய்கிறாங்க. அப்படி செய்யும் பொழுது அந்த நோன்பில் அந்த உண்ணாவிரதத்தில் அந்த விரதத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து செய்கிறாங்க. அப்படி செய்யும் பொழுது தங்களை என்ன பண்ணுறாங்கன்னா ஒடுக்கிக்கிறாங்க. அதில் அவங்க முக்கியமாக செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா உணவுகள் என்ன பண்ணுறாங்கன்னா தவிர்க்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இது உலகத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு முறைமைன்னு சொல்லி பார்க்குறோம். இதுவே பார்த்தீங்கன்னா மதம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள உள்ள வரும் பொழுது கடவுள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கறதுக்காக இதை செய்கிறாங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம். இப்படி உலகத்துக்குள்ள மக்கள் வெவ்வேறு வகையில் இதை செய்துட்டு இருக்கான உண்மைகளை இப்போ நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் நமக்கு என்ன சொல்கின்ற விஷயங்களை குறித்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம். காரணம் என்னன்னா உலகத்துக்குள்ள அநேக கிறிஸ்துவ மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரியங்களில் இந்த ஒரு முறைமைகளில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா காலத்திலுமே செய்துட்டு இருக்கிறாங்க. அப்படி செய்யக்கூடிய காரியங்கள் நம்முடைய வேதாமத்துக்கும் தேவனுடைய திட்டத்துக்கும் இசைவாக இருக்குதான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் எல்லாருமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகிறேன்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். அப்படி போகும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி கவனிக்கும் பொழுது என்னை தள்ளி என் வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்க கொண்டு இருக்கின்ற ஒரு காரியத்தை குறித்து பேசியிருக்கார். அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றவங்க அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் தான் பின்பற்ற வேண்டும் என்றுதான் அவருடைய ஒரு உண்மையினத்தை நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். அதனால தான் நம்முடைய வேதாமத்தில் இந்த உபவாசத்தை குறித்து என்ன சொல்லியிருக்காரு, எப்படி சொல்லியிருக்காரு காரியங்களை குறித்து என்ன பண்ண போறோம்னா நம்ம தெரிஞ்சுக்க போற உண்மைகளை இப்போ நம்ம படிக்க போறோம். சரிங்களா? அதை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய வேதாமத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக இடங்கள்ல இந்த காரியங்களை குறித்து எழுதி வச்சிருக்கான விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி எழுதியிருக்கும் பொழுது இதை எப்படிலாம் பயன்படுத்தினாங்க, யாரெல்லாம் பயன்படுத்தினாங்க, எவ்வளவு காலம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு அடிப்படையான விஷயங்கள் நமக்கு தெரியணும். சரிங்களா? அதுக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? முதல்ல வசனம் படிக்கலாம் பாருங்க. யாத்திராகமும் 34ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யாத்திராகமும் 34ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோட இருந்தான். பாத்தீங்களா? அப்போ மோசே என்ன பண்ணிருக்காருன்னா அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் இரவும் பகலும் 40 நாள் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்திருக்காரு, உபவாசம் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மைகளை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக மக்கள் இருந்திருக்கிறாங்க. ஏன் இருந்திருக்காங்கன்னா ஏதோ ஒரு காரியத்தை தேவன்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. அவங்க பாருங்க, இந்த உபவாசம் இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரே காரணம் நோக்கம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு நோக்கங்கள் இருக்குது. ஆனா அடிப்படை உபவாசம் சொல்லி என்ன பண்றாங்கன்னா செய்யறாங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம். இப்படி உபவாசம் செய்யும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா உணவுகளை தவிர்க்கிறாங்க, சரீர ஒடுக்கங்களை உள்ள கொண்டு வராங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம். அந்த சரீர ஒடுக்கத்துல முக்கியமான விஷயம் தான் இந்த உணவுகளை தவிர்க்கிறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கான அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிக்க முயற்சி செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அப்ஸ்டைன் ஃப்ரம் ஃபுட்டு, அதாவது உணவை தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தத்தை உலகத்திலையும் கொடுத்துருக்குறாங்க. வேதாமத்திலையும் பார்த்தீங்கன்னா எபிரேய வார்த்தையிலும் தெளிவான விளக்கம் இருக்குது, அதே மாதிரி கிரீக் வார்த்தையிலும் தெளிவான விளக்கம் இருக்குது. என்ன விளக்கம் சொல்லி கவனிச்சிங்கன்னா அப்ஸ்டைன் ஃப்ரம் ஃபுட்,
அதாவது உணவை தவிர்க்கிறது, விலகி இருப்பது அப்படின்னு சொல்லி உண்மைகளை கொடுத்துருக்காங்க. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக ஜனங்கள் செய்திருக்கிறாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்திருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரே காரணம் கிடையாது. ஆனால் உபவாசத்தை பயன்படுத்தும் பொழுது தேவன்கிட்ட ஏதோ எதிர்பார்க்குறாங்க, எதிர்பார்த்து பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு உண்மைகளை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அப்போ முதல்ல மோசையை பார்த்தோம். இன்னும் சில நபர்கள் என்ன பண்ணலாம்னா படிக்கலாம். இன்னும் சில ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய குரூப் மக்கள் அவங்களுக்கு குறித்து என்ன பண்ணலாம்னா படிக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? முதல்ல படிக்கலாமா? பாருங்க, நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்போது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு. பாத்தீங்களா? அப்போ இந்த இடத்துல கவனிக்கும் பொழுது ஒட்டுமொத்தமா ஒரு குரூப்பா சேர்ந்து உபவாசம் இருந்திருக்கிறாங்க. ரொம்ப ஷார்டஸ்ட் பீரியட், சாயங்காலம் வரைக்கும் உபவாசம் இருந்தாங்க. ஏன் இருந்தாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இங்க ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் சொல்லி கவனிச்சீங்கன்னா, இந்த பெஞ்சமின் புத்திரர் இஸ்ரேல் தேசத்துக்கு, இஸ்ரேல் ஜனத்துக்கு விரோதம் வந்துருவாங்க, அவங்களுக்குள்ளே விரோதம் உள்ள வந்துருவாங்க. அப்படி வரும்போது இந்த பென்யமின் புத்திரர்கிட்ட இஸ்ரேல் ஜனங்கள் தோல்வியை சந்திப்பாங்க, நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. அதனால இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவனே எங்க சைடுல நியாயம் இருக்குது, ஆனால் நாங்கள் கொல்லப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேவன்கிட்ட தன்னோட வருத்தத்தை தெரிவித்து ஜெயத்துக்காக, வெற்றிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா உபாசம் இருப்பாங்க. அந்த இடத்துல படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்படி இருந்திருக்கிறாங்க சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சவுல் மரிச்ச உடனே இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா 7 நாட்கள் துக்கம் கொண்டாடி உபாசம் இருப்பாங்கன்ற ஒரு காரியங்களை கூட படிக்கிறோம். படிக்கலாமா? பாருங்க, 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யாபேஸ் இருக்கிற தோப்பிலே அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். பாத்தீங்களா? 7 நாட்கள் உபவாசம் பண்ணினார்கள் சொல்லி கவனிக்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த இடங்களை கவனிக்கும் பொழுது இண்டிவிஜுவல் மனுஷனும் பண்ணிருக்காங்க, மோசே மாதிரி பண்ணிருக்காங்க, பொதுவான ஒரு குரூப் ஆஃப் மக்களும் சேர்ந்து பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம். சரிங்களா? காரணங்கள் வேற வேற இருக்குது. அதே மாதிரி நம்முடைய தாவீது பார்த்தீங்கன்னா உபவாசம் இருந்தார். ஏன் இருந்தார்னா, பிள்ளை மரிக்க போகுது அப்படின்னு சொல்லி உபவாசம் இருந்தாரு. பிள்ளை மரிச்ச உடனே எழுந்து தன்னுடைய வேலைகளை கவனிக்க ஆரம்பிச்சார். புரிஞ்சுங்களா? அப்போ பிள்ளை சுகம் பெறணும்னு சொல்லக்கூடிய காரணத்துக்காக தன்னை ஒடுக்கிருக்காரு, சாப்பிடாம இருந்து அந்த வேண்டுதல்களை தேவன்கிட்ட சொல்லி அதை பெற்றுக்கொள்ளும்படியாக உபவாசம் இருந்திருக்கார். நாம படிச்சிட்டோம், நமக்கு தெரிஞ்சிருக்குது, புரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சில ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய யூதர்கள் சேர்ந்து பொதுவான காரியத்துக்காக உபவாசம் இருந்திருக்கிறாங்க. அந்த வசனங்களை படிக்கலாமா? பாருங்க, எஸ்தர்ல 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமல் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். பார்த்தீங்களா? அப்போ இந்த இடத்துல ஒட்டுமொத்தமா யூதர்கள் சேர்ந்து அவங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. அன்னைக்கு இருந்த ராஜா கிட்ட அன்னைக்கு இருந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யூதர்களை கொல்லும்படியான உத்தரவு பெற்றுக்கொண்டாங்க. அதனால அந்த எஸ்தராம் என்ன பண்ணாங்கன்னா, ஜனங்களை கூடி வர செய்து உபவாசம் இருங்கின்ற ஒரு காரியங்களை சொன்னாங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். புரிஞ்சுங்களா? அப்போ வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு காரணங்கள் இருக்குது. தனி மனிதனும் பண்ணியிருக்காங்க, பொதுவான மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க. வேதாமத்துக்குள்ள எல்லாருமே தேவன்கிட்ட எதிர்பார்த்து செய்திருக்கான உண்மைகளை நம்ம பார்த்துட்டோம்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? இப்படி அநேக இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா விசேஷமான சில காரியங்களுக்காக பார்த்தீங்கன்னா உபவாசம் இருந்திருக்கான உண்மையில கூட படிக்கிறோம். படிக்கலாமா? பாருங்க, எஸ்ரால 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்போது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அஹாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். பாத்தீங்களா? இப்படி விசேஷமான சில காரணங்களுக்காகவும் பாத்தீங்கன்னா உபவாசம் இருந்ததுக்கான ஒரு காரியங்களை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஜனங்கள் மனம் திரும்புவதற்காக தங்களுடைய தவறுகளை புரிந்து கொண்டு தேவன்கிட்ட போகிறதுக்காக வரக்கூடிய தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா அவங்க தங்களை ஒடுக்கியிருக்காங்க. அதுக்கும் சில இடத்துல பாத்தீங்கன்னா உபவாசம் இருந்து இந்த காரியங்களை செய்திருக்கான உண்மைகளை கூட நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். சில வசனங்கள் படிக்கலாமா? பாருங்க, யோனா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கலாம். யோனா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்போது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்போது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து
உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பாத்தீங்களா, இப்படி வந்து செய்திருக்காண்ட ஒரு காரியம் கூட நம்ம படிச்சு பார்க்கிறோம். சரிங்களா, இன்னும் சில வசனம் படிக்கலாமா பாருங்க. யோவேல்ல 2ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம் படிங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். பாத்தீங்களா, விசேஷமாக பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை கூட பாத்தீங்கன்னா ஒரு கட்டளையாக வந்து ஜனங்கள் பின்பற்றிருக்கான உண்மைகளை கூட நம்ம படிச்சிட்டோம். சரிங்களா, பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உபவாசத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப காலமா இஸ்ரேல் ஜனங்கள் பாத்தீங்கன்னா கரெக்டா குறிப்பிட்ட ஒரு மாசத்துல செய்திருக்கிறாங்க அப்படின்னு உண்மையை கூட என்ன பண்ணிருக்கோம்னா இப்ப நம்ம பார்க்க போறோம். படிக்கலாமா பாருங்க. சகரியா 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சகரியா 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ தேசத்தின் எல்லா ஜனத்தோடும் ஆசாரியர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இந்த 70 வருஷமாக 5ஆம் மாதத்திலும் 7ஆம் மாதத்திலும் உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடின போது. பாத்தீங்களா, இந்த 70 வருஷமாக 5ஆவது மாசத்திலையும் 7ஆவது மாசத்திலையும் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற காரியங்களை கூட பாத்தீங்கன்னா இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சரிங்களா, அப்போ இப்ப என்ன பார்த்திருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளே வேதாமத்துக்குள்ள ஆதியாமத்திலிருந்து பழைய ஏற்பாடு முழுவதும் பாத்தீங்கன்னா அநேக ஜனங்களாகவும் அல்லது ஒரு சிலராகவும் சேர்ந்து பாத்தீங்கன்னா அல்லது தனி மனிதராக கூட பாத்தீங்கன்னா இந்த உபவாசம் ஒரு விஷயத்தை அவங்க செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். ஏன் செய்தாங்கன்னா காரணங்கள், வெவ்வேறு காரணங்கள் அங்கே இருந்துச்சுன்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா, இப்படி இந்த உபவாசத்தை குறித்து வேதாமத்துக்குள்ள சொல்லப்பட்டிருக்கின்ற உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா காலங்கள் மாறும் பொழுது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக இந்த உபவாசம் சொல்லக்கூடிய முறைமைகளை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. அப்படி பண்ணும் பொழுது அந்த நோக்கங்கள் தவறு, அந்த செய்முறைகள் நீங்க தவறா செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னு உண்மை கூட பாத்தீங்கன்னா தேவன் தன்னுடைய மனசை வெளிப்படுத்தும் போது சொல்லி காமிச்சார். படிக்கலாமா பாருங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 1ல இருந்து தொடர்ந்து படிங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செலுத்தி வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்ட தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். பாத்தீங்களா, அப்போ ஜனங்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக பாத்தீங்கன்னா தேவனுடைய அந்த நீதிக்கு அப்பாற்பட்டு உபவாசங்களை செய்யும் பொழுது அது தேவனுடைய பார்வையில பிரியமில்லை அப்படின்னு உண்மைகளை பாத்தீங்கன்னா சொல்லி காமிச்சார். இந்த மாதிரி நீங்க செய்யாதீங்க அப்படின்னு கூட பாத்தீங்கன்னா சொல்லி காமிச்சார். ஒருவேளை சுயநலத்திற்காக தேவனுடைய விருப்பத்துக்கு இசைவு இல்லாம உபவாசம் பண்ணும் பொழுது கூட தேவன் அந்த உபவாசத்தை அங்கீகரிக்க மாட்டாரு அப்படின்னு உண்மையை சொல்லி காமிச்சிருக்காரு. படிக்கலாமா பாருங்க. எரேமியா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எரேமியா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை. பாத்தீங்களா, எரேமியா கிட்ட தேவன் சொல்றாரு அவங்க உபவாசம் பண்ணா கூட நான் கேட்க மாட்டேன்றதை சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது பழைய ஏற்பாட்டை பொறுத்த வகையில் இந்த மாதிரி பேசப்பட்டிருக்கிற உண்மைகள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது இந்த காரியங்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அன்னாள் சொல்லக்கூடிய ஒரு விதவை பார்த்தீங்கன்னா 84 வயசு இந்த அம்மாவுக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் ஆலயத்தில் வந்து உபவாசம் இருந்திருக்கான உண்மைகளை படிக்கிறோம். படிக்கலாமா பாருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். பாத்தீங்களா, அப்போ இந்த இடத்துல முதல்ல புதிய ஏற்பாட்டில் நம்ம ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா 40 நாள் உபவாசம் இருந்திருக்கான உண்மைகளை எல்லாருக்குமே தெரியும். மத்திய 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்தே அந்த காரியங்களை குறித்து பார்த்தீங்கன்னா சொல்லி காமிச்சிருப்பாங்க. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆதிகால அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் பார்த்தீங்கன்னா இந்த உபவாசம் சொல்லக்கூடிய இந்த அருமையான மெத்தடை பார்த்தீங்கன்னா கை கொண்டிருக்கிறாங்கன்ற உண்மையில் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் நிதானமாக யோசிக்க வேண்டிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு காரணத்துக்காக உபவாசம் இருந்தாங்க. உபவாசம் இருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம் சரி பார்த்தீங்கன்னா அப்ஸ்டைன் ஃப்ரம் ஃபுட்,
அதாவது உணவை தவிர்க்கக்கூடிய ஒரு காரியங்களை செய்திருக்கிறாங்க. சரீர ஒடுக்கத்தை உண்டு பண்ணி எந்த காரியத்தை தேவன் எதிர்பார்க்கிறாங்களோ அதை பெற்றுக்கொண்டார்கள். சில நேரங்களில் நோக்கங்கள் மாறி இருக்கும்போது, சுயநலமாக இருக்கும்போது அதை தேவன் விரும்பவில்லை என்ற காரியங்களை கூட நம்ம பார்த்தோம். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு உள்ள வரும் பொழுது ஆதிகால அப்போஸ்தலர் முதற்கொண்டு சீஷர்கள் முதற்கொண்டு இந்த காரியங்களை செய்திருக்கிறாங்க. காரணம் என்ன? நம்முடைய அடைசுகத்தை இதை செய்து காமிச்சார். அப்படி பண்ணும் பொழுது நோக்கம் என்னன்றது நமக்கு தெளிவாக தெரியணும். சரிங்களா? அப்ப அதை குறித்து ஒரு சில வசனங்கள் படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அடைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். பாத்தீங்களா? அப்ப ஆதிகால சபையில அவங்க உபவாசம் பண்ணி அப்போஸ்தலனாகிய பவுலையும் பர்னபாவையும் ஊழியத்துக்காக அனுப்பக்கூடிய வேலைகளை அவங்க அழகா செய்து காமிச்சிருக்கான்ற விஷயங்களை இப்ப நம்ம பார்க்கிறோம். புரிஞ்சுங்களா? அப்ப இந்த உபவாசம் செல்லக்கூடிய இந்த முறைமையை புதிய ஏற்பாட்டு காலத்துல எதற்காக பயன்படுத்திருக்காங்கன்னா தேவனுடைய திட்டத்துக்காக பார்த்தீங்கன்னா பயன்படுத்திருக்கான உண்மைகளை முதல்ல ஒரு வசனம் படிச்சிருக்கோம். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி இன்னும் சில வசனங்களை படிக்கலாமா பாருங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார். பாத்தீங்களா? அப்ப ஆதிகால சபையில அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய மூப்பர்கள் கூட சேர்ந்து உபவாசம் பண்ணி சபையை வழிநடத்தக்கூடிய வேலைகளுக்காக சில காரியங்களை செய்திருக்கான உண்மைகளை இப்ப நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆதிகால சபையில இந்த உபவாசங்களை தேவனுடைய திட்டத்துக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா பயன்படுத்திருக்கான உண்மையை கூட பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? இன்னும் சில வசனங்கள் படிக்கலாமா? 2 கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும். பாத்தீங்களா? உபவாசங்களிலும். அப்போ ஆதிகால அப்போஸ்தலர்ல விசேஷமா அப்போஸ்தலனாகிய பவுல் கூட இந்த உபவாசம் சொல்லக்கூடிய இந்த முறைமையை ரொம்ப அழகா பின்பற்றிருக்கான்ற உண்மைகளை நம்ம தெரிஞ்சுட்டோம் சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாமா? 2 கொரிந்தியர்ல 11ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும். பாத்தீங்களா? அநேக முறை உபவாசங்களிலும் நான் இருந்திருக்கின்ற உண்மைகளை கூட பாத்தீங்கன்னா இங்க சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உபவாசம் சொல்லக்கூடிய இந்த கான்செப்டை, இந்த நோக்கத்தை, இந்த முறைமையை புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் செய்திருக்காங்க உண்மைகளை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நோக்கங்கள் தேவனுடைய திட்டத்துக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை பயன்படுத்திருக்கான்ற விஷயத்தை கூட என்ன பண்ணிட்டோம்னா நம்ம படிச்சிட்டோம் சொல்லி பார்க்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இதை வேதாமத்துக்குள்ளாக படிக்கும் பொழுது இதை இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும்தான் செய்தாங்களா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. இத புறஜாதிகளும் செய்திருக்கான உண்மைகளை நாம் படிச்சிருக்கோம். எங்க படிச்சோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நினிவே பட்டணத்தார் இந்த காரியங்களை செய்தாங்க உண்மைகளை நம்ம ஏற்கனவே யோனால 3ஆம் அதிகாரத்துல 4ல இருந்து படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது அதே மாதிரி தான் கொர்நேலியு சொல்லக்கூடிய ஒரு புறஜாதி பார்த்தீங்கன்னா இந்த காரியங்களை செய்திருக்கான உண்மைகளை படிக்க போறோம். படிக்கலாமா? அப்போஸ்தலர்ல 10ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். பாத்தீங்களா? அப்போ வேதாமத்துக்குள்ளாக படிக்கும் பொழுது இதை இஸ்ரேல் ஜனங்களும் செய்திருக்கிறாங்க, புறஜாதி ஜனங்களும் செய்திருக்கான உண்மைகளை பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்து கவனிக்கும் பொழுது இதை எவ்வளவு நாள் செய்திருக்கிறாங்க, இந்த உபவாசம் செல்லக்கூடிய இந்த அருமையான முறைமையை எவ்வளவு நாள் செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது உலகத்துக்குள்ள ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமாக சொல்லலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா 70 வருஷமா ஒருத்தர் சாப்பிடாம இருக்காரு அப்பெல்லாம் உலகத்துக்குள்ள எழுதியிருக்கிறாங்க. அது நம்மளுக்கு வந்து பிரயோஜனமற்றது. நம்முடைய வேதாமத்துக்குள்ள என்ன மாதிரி சாட்சிகள் இருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நம்முடைய மோசை பார்த்தீங்கன்னா 40 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்திருக்கான உண்மைகளை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். படிக்கலாமா? பாருங்க. உபாகமம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் உங்களுடைய பண்ணின உடன்படிக்கை பலகைகளாகிய கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறினபோது
40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன். பாத்தீங்களா? அப்ப 40 நாள் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்திருக்காண்ட உண்மைகளை முதல்ல பார்த்திருக்கோம். சரிங்களா? அப்ப 40 டேஸ் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா 3 நாள் கூட பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எஸ்தர் வந்து ஜனங்களை கூப்பிட்டு சொன்னாங்க இல்லையா? அந்த வசனம் படிக்கலாமா? பாருங்க, எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமல் இருந்து. பாத்தீங்களா? 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து. அப்ப இதை 3 நாள் கூட என்ன பண்ணிருக்காங்க உண்மைகளை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா சவுல் மரிச்ச உடனே இஸ்ரேல் ஜனங்கள் 7 நாட்கள் அதை செய்திருக்கான உண்மைகளை நம்ம ஏற்கனவே படிச்சு வச்சிருந்தோம். சரிங்களா? எங்க படிச்சிருந்தோம்னா 1 சாமுவேல்ல 31ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை படிச்சிருந்தோம். சரிங்களா? இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது 14 நாட்கள் பாத்தீங்கன்னா அவங்க ஃபாஸ்டிங் பட்டினியா இருந்திருக்கான உண்மைகளை கூட பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி காமிச்சார். படிக்கலாமா? அப்போஸ்தலர்ல 27ஆம் அதிகாரத்துல 33ஆம் வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியா இருக்கிறீர்கள். பாத்தீங்களா? 14 நாட்களாக எதுவுமே சாப்பிடாம பட்டினியா இருக்கீங்க உண்மை கூட பாத்தீங்கன்னா சொல்லி காமிச்சார். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய தீர்க்கதரிசிகள் பாத்தீங்கன்னா இருந்திருக்கான உண்மைகள் கூட நமக்கு தெரியும் சொல்லி பார்க்கிறோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தானியேல் தீர்க்கதரிசி கூட பாத்தீங்கன்னா 21 நாள் பாத்தீங்கன்னா தன்னை ஒடுக்கிக்கிட்டான உண்மைகளை கூட நம்ம தானியேல் 10ஆம் அதிகாரத்துல படிச்சிருக்கோம். எல்லாருக்கும் தெரியும் சொல்லி கவனிக்கிறோம். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி உபவாசம் செல்லக்கூடிய இந்த முறைமைகளை எல்லாருமே பயன்படுத்தியிருக்கிறாங்க. நம்பர் 1 பாயிண்ட். செகண்ட் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு நம்ம எடுத்து கவனிக்கும் பொழுது ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு காரியத்துக்காக ஒவ்வொரு நோக்கத்துக்காக இந்த காரியங்களை செய்திருக்கான உண்மைகளை நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? 3வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு தனி மனிதனும் செய்திருக்காரு, நிறைய பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா செய்திருக்கான உண்மைகளை நம்ம பார்த்துட்டோம். புரிஞ்சுங்களா? 4வது பாத்தீங்கன்னா இதை வந்து 3 நாட்கள் செய்திருக்கிறாங்க, 7 நாட்கள் செய்திருக்கிறாங்க, 14 நாட்கள் செய்திருக்கிறாங்க, 40 நாட்களும் செய்திருக்கான உண்மைகள் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில கூட பார்த்தீங்கன்னா அவங்க இந்த உபவாசம் செய்யக்கூடிய முறைமைகளை பின்பற்றிருக்கான உண்மைகளை கூட நமக்கு நிறைய இடத்துல தெரியும் சொல்லி பார்க்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி கவனிச்சீங்கன்னா, இந்த உபவாசம் சொல்லக்கூடிய ஒரு முறைமைகள் உள்ள வந்துட்டாங்கன்னா தங்களுடைய சரீர ஒடுக்கம், அந்த சரீர ஒடுக்கத்துல அவங்க முதன்மையா எதை பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது உணவு அருந்தாம என்ன பண்ணிருக்காங்கன்னா இருந்திருக்காங்க, தண்ணீர் கொடுக்காம இருந்திருக்காங்க. உண்மைகளை நாம வந்து தெளிவாக என்ன பண்ணிட்டோம்னா பார்த்துட்டோம். இப்படி ஏன் இருக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு காரியத்தை தேவன் எதிர்பார்த்து இருந்தாங்க, அந்த காரியங்களை பெற்றுக்கொண்டார் உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். அதே நேரத்தில் சில பேர் சுயநலத்திற்காக இந்த காரியங்களை செய்தாங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, அது எனக்கு உகந்த உபவாசம் இல்லைன்ற ஒரு காரியங்களை ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் அவர் தெளிவாக சொல்லிட்டான உண்மைகளை கூட நான் பார்த்தோம். அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமைக்குள்ள உள்ள போய் இந்த உபவாசத்தை வந்து செய்தாங்கன்னா கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ற ஒரு காரியங்களை கூட பார்த்தீங்கன்னா எரேமியால 14ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் ஏற்கனவே படிச்சு பார்த்தோம். சரிங்களா? இது பழைய ஏற்பாட்டை பொறுத்த வகையில் நம்ம தெளிவாயிட்டோம். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது இந்த உபவாசம் சொல்லக்கூடிய முறைமைகளை தொடக்கத்திலிருந்து, அதாவது அந்நாள் முதற்கொண்டு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதற்கொண்டு ஆதியில் அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் எல்லாருமே செய்திருக்கான உண்மைகளை பார்த்துட்டோம். ஆனால் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை கவனிச்சீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏதோ ஒரு காரணத்திற்காக இருந்திருக்காங்க. புதிய ஏற்பாட்டுக்கு உள்ள வரும் பொழுது தேவனுடைய திட்டத்திற்காக பார்த்தீங்கன்னா உபவாசம் இருந்து தேவனுடைய காரியத்திற்காக இந்த ஒரு முறைமையை பயன்படுத்திக்கான உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதிகால அப்போஸ்தலர்கள் சபையை கூடி வர செய்து ஜெபம் பண்ணி பவுலையும் பர்னபாவையும் ஊழியத்துக்கு பிரித்து அனுப்பினாங்க. அதே மாதிரி பவுலும் பர்னபாவும் சபைகளில் மூப்பர்களை ஏற்படுத்தும் பொழுது இதை செய்து காமிச்சாங்க. அதே மாதிரி தேவனுடைய திட்டத்துக்காக தன் ஜீவனை கொடுக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இதை செய்து காமிச்சிருக்காரு. இப்படி நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். சரிங்களா? ஆனால் இன்றைய கால பகுதியில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆனால் இன்றைய கால பகுதியில் கிறிஸ்தவர்கள் விசேஷ விதமாக இந்த உபவாச நாள் என்ன பண்றாங்கன்னா அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இதை இன்றைய காலப்பகுதியில் நம்முடைய வேதாமத்தில் நம்முடைய இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லியிருக்காரு, இது இன்னைக்கு சாத்தியமா, இதை அவர் ஏற்றுக்கொள்வாரா, நாமளும் சாப்பிடாம இருந்து தேவன்கிட்ட அநேக காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய சில சந்தேகங்கள் அநேகருக்கு இருக்குது. அநேகர் பார்த்தீங்கன்னா அறியாமல கூட இதை நிறைய டைம் செய்துட்டே இருக்கிறாங்க, தொடர்ந்து செய்துட்டே இருக்கிறாங்க. அப்ப இதற்கான பதில் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவா வேதாமத்துக்குள்ள நம்முடைய ஆண்டு சொன்ன பதிலை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் பொறுமையா இருந்து இப்ப சொல்லப்பட்ட
காரியங்களை வசனத்தோடு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இசைவாக நீங்கள் படிங்க. அப்படி படிக்கும் பொழுது இன்னும் தெளிவுகளை அடுத்த ஒரு காணொளியில் தெளிவாக கண்டுபிடிக்கலாம். அது வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவருடன் இருப்பதாக. ஆமென்.